நாட்டுப்பற்று என்றால் மக்கள் மீது பற்று இருக்கணுமா? அதுதான் நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று. இதை நீங்கள் சொல்லாமங்கிறது மக்கள் மீது பற்றுள்ள ஆளா நீங்கள்? அதுதான் கேட்குறேன். மக்கள் மீது பற்றுள்ள ஆளா? மக்கள் மீது பற்று இருந்தால் எவ்வளவு ஏழைகள்லேருந்து பணக்காரர்லேருந்து இந்த ஜிஎஸ்டி கட்டுறான், அதில் பங்கு வாங்கிக்கிறீங்க. அத்தனை மக்களுடைய வரி பணம். உங்கள் அப்பாவுக்கு நான் 50 கோடி 100 கோடியில் சமாதி கட்டுவீங்களா? மனசாட்சி இருந்தால், மக்கள் மீது பற்று இருந்தால் மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் இப்படி வீணடிப்பீங்களா? மக்களுடைய வரி பணத்தில் 80 அடிக்கு நீங்கள் சிலையை எழுப்புவீங்களா? அப்போ மக்கள் மீது உங்களுக்கு பற்று இருக்கா? உங்களுக்கு மக்கள் மீது பற்று இல்லைன்னா அப்போ நாட்டுப்பற்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். மக்கள் மீது பற்று இருந்தால் உங்கள் பையனும் மருமகனும் 30,000 கோடி கொள்ளையடிப்பாங்களா? இப்போ மக்கள் மீது பற்று இருக்கா உங்களுக்கு? டாஸ்மாகில் நீங்கள் பண்ணுற அட்டூழியம் ஒவ்வொரு இதையும் வியாபாரமாக்கி விட்டீங்க. 1000 கடை 2000 கடைக்கு மேலே பதிவே செய்யாமல் அதில் வரக்கூடிய வருமானத்தெல்லாம் எடுத்து பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பங்கு போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவன் அவன் 10 ரூபா கூட வச்சு, அவன் 20 ரூபா கூட வச்சு அவன் பங்கு போடுறான். இதை பற்றி கேட்குறதுக்கு யார் இருக்கா? டாஸ்மாகால் எத்தனை குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சுருக்கீங்களா? போதை மருந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு யார் காரணம்? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியாது. எப்படி போதை மருந்து உள்ளே வருது? 2006 போதை மருந்து எப்படி உள்ளே வந்தது? அதில் நடக்கும் பேரம் என்ன? மனசாட்சி இருந்தால் அதை செய்வீங்களா? அத்தனை போதை மருந்தையும் சாப்பிட்டு அழிஞ்சு போவானே. டாஸ்மாக் கடையில் போடுறீங்களே, உற்பத்தி செய்கிறவன் பூரா கட்சிக்காரன். நல்ல சரக்கையாக உற்பத்தி செய்கிறான். 10 ரூபாய் 20 ரூபா சரக்கை வச்சுக்கிட்டு 150 ரூபாய்க்கு விற்கிறான், கொள்ளையடிக்கிறான். நீங்கள் அதில் பங்கை வாங்கிக்கிட்டு கொள்ளையடிக்கிறீங்க. மக்கள் மீது பற்று இருந்தால் அதை செய்வீங்களா? ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி நல்ல சாராயத்தோட கலந்து விற்கிறானே, மக்கள் மீது பற்று இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பொறுத்து கொள்வீர்களா? எவ்வளவு கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுது. எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு 70 பேருக்கு மேலே செத்து போனானே. மக்கள் மீது பற்றுள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் அனுமதிப்பீங்களா?